ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ எவ்ரிபடி ஆர் ஹோப்ஃபுல்லி என்ஜாயிங் த ஸ்டோரி. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி வியூஸ் எஸ்பெஷலி இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த 12 ஸ்டோரிஸ்க்கு வரல. இந்த ஸ்டோரிக்கு மட்டும் நிறைய வியூஸ் வருது. ஸோ ஐ எம் ரியலி வெரி 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 ஹாப்பி. அண்ட் இப்படியே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ரொமான்டிக், லவ்வபிள், சம்டைம்ஸ் த்ரில்லர், சஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கூட சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஓகே. அண்டு யா ஸோ இப்படியே நீங்கள் எல்லோரும் குட் கமெண்ட்ஸ். அண்டு யாருப்பா சாரி, எனக்கு யூ ஆல் நோ, நான் பேரெல்லாம் அவ்வளோவா எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர். சம் ஒன் ஃப்ரம் பெங்களூர் ஐ திங்க், ரைட்? அவங்க வந்து ரீசண்டாக தான் நான் உங்கள் வீடியோஸ், உங்கள் ஸ்டோரிஸ் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒர்க் ப்ளேஸில் இருக்கும்போது கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்டோரிஸ் தான் கேட்பேன். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, இப்படியே சொல்லிட்டே இருங்க. ஒன் ஃபைன் டே யூ வில் ரீச் சம் கிரேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்டு இப்படியே யூனோ நிறையா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரியலி வெரி வெரி ஹாப்பி. Okay, without let's just jump into our story. So previous episodeல நம்ம என்ன பார்த்தோம்னா, திவ்யா அண்ட் மீரா வந்து நெக்ஸ்ட் டே காலேஜில், திவ்யா அண்ட் மீரா வந்து நெக்ஸ்ட் டே காலேஜில் சந்திப்பாங்க. பட் மீரா வந்து ரொம்ப கோவமாக இருப்பாங்க திவ்யா மேலே. ஸோ திவ்யாவுக்கு வந்து இவங்க எதுக்கு கோவமாக இருக்காங்க, நான் அந்த பையனை அடித்ததுக்கு இவ்வளோ கோவமா அப்படின்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு லைப்ரரியில் அவங்க காலேஜ் ஈவெண்ட்டுக்காக டிஸ்கஸ் பண்ணதுக்கு போனப்போ, சாரி மேம், நேற்றுக்கு நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, பட்டு அந்த கோவம் அப்படி வந்துச்சு அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ மீரா வந்து இட்ஸ் ஓகே அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு அதே ஈவினிங் வந்து நம்ம ராஹி, மீராவோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவங்க பப்புக்கு, நான் தனியாக இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போக நீ வா அப்படின்ட்டு மீரா கால் பண்ணுவாங்க. ஸோ மீரா இமீடியட்டாக கிளம்பி வருவாங்க. அங்கேயே நம்ம திவ்யா இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ கார் கொண்டு வருவாங்க திவ்யா. அந்த காரில் உட்கார வச்சுருவாங்க ராஹிவை. ஸோ ராஹி பக்கத்துலேயே உட்காரலான்ட்டு மீரா உட்கார போகும்போது திவ்யா, சாரி மேம், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்றீங்களா என் பக்கத்தில் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஏன் அப்படின்வாங்க மீரா. கேட்டதும் இல்லை மேம், நீங்கள் பின்னாடி நான் முன்னாடி உட்காந்தா நான் ஏதோ கேப் டிரைவர் மாதிரி ஃபீல் பண்ணுவேன் மேம், ப்ளீஸ் மேம் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னதும் மீராவுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி உட்காருவாங்க. உட்கார்ந்ததும் ஓகே மேம் போகலாமா அப்படின்னதும் போகலாம் அப்படின்வாங்க மீரா. சரின்னு போயிட்டே இருக்கும்போது, மேம் உங்கள் ஸ்மைல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் திவ்யா சொல்லுவாங்க மீரா கிட்ட. சொன்னதும் மறுபடியும் சீரியஸாக வச்சுருவாங்க ஃபேஸை. அப்போது திவ்யா வந்து, மேம் ஜஸ்ட் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்தேன் மேம் அப்படின்வாங்க. சொன்னதும் சரி அப்படின்வாங்க மறுபடியும் மீரா. சொன்னதும் எப்போவும் இப்படி இருக்காதுங்க மேம், கொஞ்சம் சிரிங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்வாங்க. சரி நீ சும்மா ரோட்டை பார்த்து ட்ரைவ் பண்ணு அப்படின்வாங்க மீரா. அதுக்கப்புறம் மேம் இவங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரெண்டு அப்படின்னதும் ஷீஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. சொன்னதும் ஓ அப்படியா, சரி இப்போ எங்கே ட்ராப் பண்ணணும் உங்களை அப்படின்னதும் ஓ ஷெட் சொல்லுவாங்க மீரா. சொன்னதும் சடன் பிரேக் போடுவாங்க திவ்யா. என்னாச்சு மேம் அப்படின்னு. ஸோ இப்போ எங்கே போகணும்,
இந்த பொண்ணோட வீடு எங்கே என்னது எனக்கும் தெரியாது, புதுசாக வந்திருக்காங்க லண்டனில் இருந்து, நான் இப்போ வரைக்கும் அவங்க வீடு பார்த்ததில்ல. என் வீட்டுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி கண்டிஷனில் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கும் போக முடியாது, இப்போ எங்கே தான் போகணும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு அப்படின்வாங்க. ஓ அப்படியா, அப்போது என்ன பண்ணலாம் மேம் அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி இங்கே ஹோட்டலில் எங்கேயாவது ட்ராப் பண்ணி விடு, நாங்கள் அங்கேயே இந்த நைட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னதும், இங்கே பக்கத்தில் ஹோட்டல்ஸே இல்லை மேம் ஒன்று, அண்ட் ரெண்டாவது இவ்வளோ நைட்டு உங்கள் 2 பேரையும் ஹோட்டலில் என்னால் விட்டுட்டு போக முடியாது, அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் பட் இப்போ நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, எங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு குடிப்பாங்களா அந்த மாதிரி என்கிட்ட பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்காது. ஸோ அப்படின்னதும் ஓகே, ஓ அதுக்கு தான் நீங்கள் ஆமாம் மேம் நேற்றுக்கு அப்படின்னு ஃபஸ்ட் இப்போ எங்கே ஸோ கன்ஃபியூஷன் வந்துடும். பிகாஸ் நேற்று பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மீராவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, மேம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம், அம்மா அப்பா வீட்டில் இல்லை, நானும் பாட்டி மட்டும்தான் இருக்கோம், ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்வாங்க திவ்யா. சொன்னதும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்வாங்க. சரின்னு திவ்யா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மீராவை அண்ட் ராகிவை. ஸோ பார்க் பண்ணிவிட்டு காரை ஸ்லோவாக ராகிவை காரில் இருந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மீரா ஒரு பக்கம் திவ்யா அவங்கள ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெட்ரூமில் சம்ஹோ மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம ராகிவை தூங்க வச்சுருவாங்க. தூங்க வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பிளாங்கெட்டை போட்டுட்டு ரூமில் இருந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, மேம் வாங்க வெளியில் அப்படின்னதும், எங்கே நான் இங்கேயே படுத்துடுறேன் அப்படின்வாங்க. எங்கே மேம் அது ஒரு சிங்கிள் காட்டு, அங்கே எங்கே தூங்குவீங்க, சோஃபா கூட இல்லை இந்த ரூமில், பரவாயில்ல வாங்க அப்படின்னதும் அப்படின்ட்டு வெளியே வருவாங்க. அந்த ரூமில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வாங்க ப்ளீஸ் என் ரூமில் போகலாம் அப்படின்னதும் ஓகே அப்படின்வாங்க மீரா. சரின்னு மீரா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் டைமு திவ்யா ரூமுக்கு போகிறது. பட் ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ஃபஸ்ட் டைம் ரூம்குள்ளே போனதும் திவ்யாவோட ட்ரெஸ் பார்த்து இம்மீடியட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதம் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. ரூமை அவ்வளோ அப்சர்வ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் திவ்யா ரூம்குள்ளே வர்றாங்க வித்தவுட் டென்ஷன். ஸோ உள்ளே வந்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ரூமை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வால்ஸ் ஃபுல்லாக திவ்யாவோட சின்ன வயசில் இருந்து இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டி இருக்கும். டில் நோ இந்த ஏஜ் வரைக்கும் கூட எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும் மீரா ஃபேஸில், ரூம் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது. ஸோ அப்படி உள்ளே வந்ததுக்கு அப்படி சுற்றி பார்த்துட்டு திவ்யாவை பார்த்து, மீரா தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சாஃப்டாக சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா பரவாயில்ல மேம், அண்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்யூ வெரி மச் மேம் அப்படின்வாங்க. தேங்க்ஸா எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க மீரா. மேம் நீங்கள் சொல்லலை, பட் நேற்றுக்கு நைட்டு நீங்கள் என் கூட ஹோட்டலில் இருந்தீங்க தானே அப்படின்னதும் மீராவோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆயிரும். எப்படி தெரிஞ்சது இவங்களுக்கு அப்படி மாதிரி. வாட் அப்படின்வாங்க. ஆமாம் மேம், எவ்வளவோ எனக்கு திங்க் பண்ணாலும் எதுவும் மைண்டுக்கு அந்த தாட் எதுவும் வரமாட்டேங்குது. பட் நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் இருக்கீங்கன்னது மட்டும்தான் எனக்கு மைண்டுக்கு வருது. சொல்லுங்கள் மேம், நீங்கள் நேற்றுக்கு என் பக்கத்தில் இருந்தீங்கல்ல நைட்டு அப்படின்வாங்க. சொன்னதும் மீரா இனிமேல் தப்பிக்கவே முடியாது, சரி ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் அப்படின்னு, ஆமாம் நான் தான் இருந்தேன் நைட் உங்ககிட்ட ரூமில் அப்படின்வாங்க. அப்படி சொன்னதும் நீங்கள் எங்கே, நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டுக்கு போகலான்னு தான் ஸ்டார்ட் ஆகினேன். பட்
உங்களுக்கு நீங்கள் என்ன எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. அப்போது ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்ட் ராகிவும் சும்மா அப்படி வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு பிளேஸில் உங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் தண்ணி அடிச்சிருந்தீங்க இல்லையா, ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஒரு பிளேஸ்லேயே இருந்தீங்க. நானும் அவங்களும் பார்த்து உன்னை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியல, அதுக்கு தான் நாங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னதும், ஓ அப்படியா, தேங்க்யூ மேம். அப்போது நீங்கள் எதுக்கு நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அதுவா, ஆக்சுவலாக நான் அம்மாவுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம வந்துட்டேன். அண்ட் என்கிட்ட மொபைல் கூட இல்லை, சும்மா வாக்கிங்காக வெளியே வந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் நாங்கள் உங்களை, அதுவும் அது என் ராகியோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான், ஸோ உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கிற மேனேஜருக்கு எல்லாமே சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீரா சொன்னதும், ஓ அப்படியா, எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் மேம், நீங்கள் அந்த டைமுக்கு அங்கே இல்லைன்னா நான் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சொன்னதும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சொல்லிவிட்டு திவ்யாவை அவங்களால இனிமேல் டைரெக்டாக பார்த்துட்டு பேச முடியல மீராவுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பிட்டு திவ்யாவோட சின்ன வயசுலேருந்து எல்லா ஃபோட்டோஸும் அந்த வால் மேல் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப க்ளோஸாக போய் ஒரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹாப்பியாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீரா எவ்ரி மூமெண்ட்டை. ஸோ இருக்கும்போது திவ்யா வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து மீராவுக்கு பின்னாடி நின்றுவாங்க. அந்த ஃபீலு மீராவுக்கு தெரியுது தட் திவ்யா அவங்களுக்கு ரொம்ப கிட்டையாக இருக்காங்கன்ட்டு. ஸோ இவங்க ஹார்ட் பீட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் பட் ஸ்டில் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹார்ட் பீட், அவங்க ப்ரீத் கூட ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் அது திவ்யாவுக்கு தெரியக்கூடாதுன்ன மாதிரி மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டே. ஸோ அப்போது திவ்யா பின்னாடியிலேருந்து, மேம் நிஜமாக சொல்லுங்கள், இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் நேற்றுக்கு பண்ண அந்த பிஹேவியர் மேலே தானே கோவமாக இருந்தீங்க, குடித்தேன் அப்படின்னு தானே அப்படின்னதும், நீங்கள் குடித்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு கோவமாக இருப்பேன், அது ஓன் லைஃப் ஓன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா. சொன்னதும், அப்படியா, நிஜமாலுவா, எந்த ஃபீலும் ஆகலையா உங்களுக்கு, நிஜமாலும் என் மேலே கோவம் வரலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க திவ்யா பின்னாடியிலேருந்து. திரும்பி பார்க்காம மீரா வந்து, எனக்கு எதுக்கு வரணும், நீங்கள் யார் எனக்கு, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ரைட், ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டியாக நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், ஓகே, பட் எனக்கு ஒரு தடவை என் பக்கமாக திரும்பி அதே வார்த்தை சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் மீராவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்போது எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, ரொம்ப டயர்டாகிட்டேன், நான் போய் தூங்கணும் அப்படின்ட்டு திரும்புவாங்க. திரும்பினதும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க திவ்யானா, ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, அவ்வளோ க்ளோஸ், ரைட் பிஹைண்ட் ஹர். இப்படி திரும்பினா கூட அவங்க பாடி இவங்க பாடிக்கு டச் ஆகிரும், அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க பின்னாடி. ஸோ திவ்யா வந்து, மீரா வந்து எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படின்ட்டு இப்படி திரும்பினதும் திவ்யாவை பார்த்து அப்படியே கீழே விழ போவாங்க மீரா. ஸோ இம்மீடியட்டாக திவ்யா வந்து அவங்கள பிடிச்சிருவாங்க, அவங்க இடுப்பு மேலே கையை வச்சுட்டு கீழே விழாமல் பிடிச்சதும் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கும் ரெண்டு பேரும் நடுவில். அப்போது திவ்யா வந்து, மேம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்வாங்க. சொல்லுங்கள் அப்படின்வாங்க. மீரா சொன்னதும், மேம் உங்கள் ஐஸ் ரொம்ப அழகாக இருக்கும், இந்த ஐஸை பார்த்துக்கிட்டே லைஃபே போயிடலாம் மேம், அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் கண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மீரா வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணில் ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு. இதுக்குள்ளே சடன்னாக மீராவோட ஃபோனு ரிங் ஆகும். ஆனதும்
இவங்க 2 பேரும் தூரமாக வந்துடுவாங்க. அண்டு திவ்யா வந்து சாரி மேம் அப்படின்னு சொல்லி அவங்க சோஃபா பக்கமாக போய் உட்காந்துருவாங்க. அவங்க ரூமில் ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபா மேலே இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மா, ஹேய் மீரா எங்கம்மா இருக்க, வீட்டில் காணோம், உன் வண்டியும் காணோம், நீயும் காணோம், எங்கே இருக்க, நானும் அப்பாவும் ரொம்ப டென்ஸ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்வாங்க. சாரிம்மா, நான் ஆக்சுவலாக ராகி எனக்கு கால் பண்ணாங்க, ஏதோ அர்ஜெண்ட்டாக ஒரு ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ நான் ராகி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேம்மா, வெரி சாரிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சாஃப்டாக. சொன்னதும் ஓகே, பட் இன்னொரு தடவை இப்படி பண்ணாதம்மா, எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா. ஆமாம் சாப்பிட்டோம், சாரிம்மா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அண்ட் இன்றைக்கி நைட் நான் இங்கேயே தங்கிக்கிறேன், நாளைக்கு மார்னிங் வர்றேன் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. மீரா சொன்னதும் ஓகே ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கால் கட் பண்ணிடுவாங்க. கால் கட் பண்ணதும் மீரா இப்போது திவ்யா பக்கமாக பார்த்தா திவ்யா ஏதாவது கொஷின் கேட்க போகலாங்களோ என்னமோ, எதுக்கு வேஸ்ட் ஒம்பு அப்படின்னு நினச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் பெட் மேலே தூங்குறீங்களா, நான் சோஃபா மேலே தூங்குறேன் அப்படின்னு மீரா சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா நானே சோஃபா மேலே தூங்குறேன், நீங்களே பெட் மேலே தூங்குங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு அப்படின்னதும் ஓகே, ஆர்கியூ பண்ண விரும்பலை மீரா. ஓகே அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போய் திவ்யா இந்த பக்கம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பக்கம் திரும்பிட்டு கண்ணு மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே திவ்யா வந்து சரி நினச்சிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளியே வருவாங்க. வந்து உட்காந்து என்ன தான் ஆகுது எனக்கு, இது எந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, அவங்கள பார்த்தா அவங்க என்கிட்டயே இருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு, அவங்க என்கிட்ட இருந்தால் எஸ்பெஷலி அந்த கண்ணை பார்த்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியவே மாட்டேங்குது, இது என்ன தான் ஆயிருக்கும், இது என்ன தான் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ன மாதிரி அவங்க மனசில் அப்படிப்பட்ட கொஷின்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க தூங்கிடுவாங்க. அந்த பக்கம் மீரா வந்து அவங்க ஹார்ட் பீட்டு, அவங்க ப்ரீது இன்னும் அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க பாட்டுக்கு நான் எவ்வளோ இவங்கக்கிட்ட இருந்து தூரமாக போகணுன்னு யோசிச்சுட்டே இருக்கேனோ அவங்க கிட்டக்கு அவ்வளோ க்ளோஸாக போயிட்டே இருக்கேன். இது வேணாம், நமக்கு வேணாம், இன்னும் தூரமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் அதே விஷயம் திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ மீராவுக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்க பழக்கம் இருக்கு இல்லையா, ஸோ மீரா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பார்த்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துட்டு திவ்யாவையே பார்த்துட்டே இருப்பாங்க. சின்ன குழந்த மாதிரி அந்த சோஃபா மேலே தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. மீரா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பெட்டு மேலே உட்காந்து. ஸோ இதுக்குள்ளே பெரிய சவுண்டு வந்ததும் திவ்யா அப்படியே அந்த சோஃபா மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. ஸோ அந்த கீழே விழுந்த அந்த இதை பார்த்து மீரா சிரிச்சிருவாங்க. சிரிச்சுட்டு இவங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. திவ்யா கேட்டதும் ஹலோ என்ன என்னது மேம் என்னாச்சு அப்படின்வாங்க. எனக்கு என்ன தெரியும், அப்போ நீங்கள் ஏன் மேம் சிரிக்கிறீங்க, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேரும் அந்த ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு நைட்டு ரக்ஷாவை ஒரு ரூமில் தூங்க வச்சாங்க இல்லையா, ரக்ஷா தானா ராகி ரூமுக்கு ஓடுவாங்க. என்னாச்சு அப்படின்னு ஓடினதும் ராகி வந்து கற்றுட்டே இருப்பாங்க. அப்போது திவ்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆர்ஃபன், அவங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க பேர் ஏதோ சொன்னேனேப்பா, அதிதிவா ஆத்யான்னு ஆத்யான்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆத்யா அவங்க இருப்பாங்க. இருந்ததும் திவ்யா ஆதி எப்படி வந்திருக்க நீ அப்படின்னு கற்றுவாங்க. இல்லடி இப்போ தான் வந்தேன் அப்படின்வாங்க. இப்போ தான் வந்தேன் கொஞ்சம் அப்போ நான் நேற்று நைட்டு எனக்கு சொல்லலை நீ வர்றீன்னு அப்படின்வாங்க. இல்லடி உனக்கு
சும்மா ஒரு சின்ன சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நான் வந்தேன். பட் நானே இங்கே என் ரூம்லேயே நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்வாங்க. சொன்னதும் யார் இவங்க, என் ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க திவ்யாவை. ஆதி கேட்டதும் திவ்யா வந்து இதா அப்புறமா சொல்கிறேன் அப்படின்வாங்க. சொன்னதும் ராகி வந்து யார் இந்த பொண்ணு வந்து என்னை கட்டு பிடிச்சிக்கிட்டு தூங்குது அப்படின்வாங்க. சொன்னதும் ஆமாம், உங்களை கட்டு பிடிச்சிட்டு நான் தான் தூங்கணும், இது என் பெட்டு, நான் எப்படி வேணாலும் தூங்குவேன் அப்படின்வாங்க. ஓ, அப்போது உன் பெட்டுனா யார் இருக்காங்க, நம்ம யார் இருக்காங்க, யார் மேலே கையை கால் வைக்கிறோன்னு கூட பார்க்க மாட்டிங்களா அப்படின்வாங்க. இது நல்லா இருக்குது. நான் பாட்டுக்கு நான் டயர்டாகிட்டு ரொம்ப தூக்கம் வருதுன்னு நான் என் பாட்டுக்கு நான் என் பெட்டில் தூங்கினேன். நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜென்ரலாக என் பெட்டு ஃபுல்லாக பில்லோஸ் இருக்கும். பில்லோஸ் மேலே நான் கால் கையெல்லாம் வச்சுட்டு தூங்குவேன். அப்படியே உங்கள் மேலேயும் வச்சுட்டேன் பை மிஸ்டேக். இதுக்கு போய் கத்துறீங்களே அப்படின்னுவாங்க ஆதி. அப்போ ராகி ஆஹா அப்படின்னதும் அப்போது இவங்க 2 பேரும் நடுவில் சின்னதாக ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது திவ்யா வந்து மீரா பக்கமாக பார்த்துட்டு மீரா மேம் ப்ளீஸ் அப்படின்னதும் மீரா புரிஞ்சுக்கிட்டு ராகி ப்ளீஸ் வெளியே வா, நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு அவங்கள அது இல்லடி அப்படி நீ வெளியே வா போகலாம் அப்படின்ட்டு அந்த ரூமில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ராகிவை மீரா. அதுக்கப்புறம் திவ்யா வந்து சரி நீ கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா சொல்கிறேன் அவங்க யார் என்னென்னதுன்னுது. சொன்னதும் சரி அப்படின்ட்டு அவங்க திவ்யா கூட இந்த ரூமில் இருந்து வெளியே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் மேம் சாரி, நீங்கள் ஏன் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருங்க, நான் உங்களுக்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்படின்ட்டு ராகி திவ்யா ரூம்குள்ளே போவாங்க ரெடி ஆகிறதுக்கு. ஸோ ராகி ரெடி போவாங்க. ஸோ திவ்யா வந்து கிச்சனுக்குள்ளே போவாங்க அவங்களுக்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ண. ஸோ மீரா வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிச்சன் ரூம்குள்ளே போவாங்க. ஸோ இதுக்குள்ளே அந்த சத்தமெல்லாம் கேட்டு பாட்டி வெளியே வருவாங்க. என்னடி ஆச்சு, ஏண்டி கத்துறீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டு திவ்யா என்னம்மா ஆச்சு அப்படின்னதும் ஓ பாட்டி ஒன்றும் இல்லை ஆத்தியம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ வந்துச்சா அப்படின்னு. ஆமாம், யார் இந்த பொண்ணு அப்படின்வாங்க. அவங்கள ஒரு தடவை பூஜை டைமில் பார்த்துருப்பாங்க பாட்டி, பட் பாட்டிக்கு ஞாபகம் இல்லை மீராவை. ஸோ யார் இந்த பொண்ணு, ஏண்டி நைட்டு இந்த பொண்ணை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த சொல்லியிருக்கலாம்ல என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா வந்து அது வந்து பாட்டி அப்படின்னு ஏதோ சொல்ல போவாங்க மீரா பற்றி. பட் பாட்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்காம ஏய் நீ இங்கே வாம்மா அப்படின்னதும் ஓகே பாட்டி அப்படின்ட்டு மீரா பாட்டி பக்கமாக வந்து நின்றுவாங்க. நின்றுட்டு யார்மா நீ, உன் பேர் என்ன அப்படின்னதும் என் பேர் மீரா ஆண்டி, மீரா பாட்டி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. சொன்னதும் ஓகே 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 காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ரொம்ப அழகாக இருக்கேன் திவ்யா, வாவ் நம்ம வீட்டுக்கு வெரி குட், அழகான பொண்ணை மருமகளாக கொண்டு வந்திருக்க நீ அப்படின்வாங்க. சொன்னதும் திவ்யா ஹார்ட் ஆல்மோஸ்ட் ஃபெயில் ஆயிரும். மீராவுக்கு வந்து ஷாக் ஆயிரும். சொன்னது அம்மம்மா பாட்டி 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 வெயிட் 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 என்னென்னமோ பேசுகிறாரு பாட்டி, அவங்க என் ப்ரொஃபஸர் அப்படின்வாங்க. என்னது ப்ரொஃபஸரா அப்படின்வாங்க. ஆமாம் பாட்டி, அவங்க என் ப்ரொஃபஸர். நைட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு தான் நம்ம வீட்டில் தங்கினாங்க, அவ்வளோதான் அப்படின்னதும் ஓ அவ்வளோதானா, பரவாயில்ல பட் நல்லா இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்ன்றது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.